Hi guys and good morning. Welcome back to my channel. ஸோ இது குட் மார்னிங் கிடையாது, இது வந்து குட் ஆஃப்டர்நூன். இது வந்து சண்டே vlog. ஸோ எனக்கு வந்து ஒரு சண்டே அப்படின்னாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகணும். எவ்ரிடேவே எனக்கு அப்படிதான். ஒரு உட்காந்து நான் ஒரு டீ கூட குடித்தா எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக குடிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் இஸ் லைக் 1 o'clock ஆகுது. இவ்வளோ லேட் அப்படின்னா நைட்டு நாங்கள் ஈவெண்ட் போயிட்டு வந்தோம். போயிட்டு வர்றதுக்கு ஐ கேம் பேக் ஹோம். வீட்டில் என்னை ட்ராப் பண்ணிட்டு இப்போது திருப்பி ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிருக்காங்க. ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக என்னோட டே எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்பெண்ட் அ சண்டே வித் மீ. யா, ஆக்சுவலி இப்போ என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பால் பாக்கெட் இல்லை. ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான அவுட்ஃபிட்ஸில் நான் இருக்கேன். ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பிளிங்கிட்டில் போயிட்டு சும்மா ஒரே ஒரு பால் பாக்கெட் போட்டேங்க. பால் பாக்கெட் 30 ரூபா. டோட்டல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் 60 rupees நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? 60 rupeesக்கு நான் இன்னும் 2 பால் பாக்கெட் வாங்கிடுவேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் திங்கிங் நவ். ஸோ ஐ திங்க் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டு போனால் கூட பால் இல்லைன்னா எனக்கு செம கார்டு ஆகிடும். Should I spend the 100 rupees? Yes, we can do it. இப்போ பண்ணிடுறேன். ஏன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பல்லெல்லாம் தேய்ச்சி போய் வாங்கிட்டு வர அளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடையாது. ஆல்சோ ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ அதனால் ஆர்டரே பண்ணுறேன். ஸோ வந்து பிளிங்கிட் ஆர்டர் போய் வாங்கிட்டு வரலாம். So we got the milk. Let's do it. நம்ம டீ போட்டு குடிக்க போகிறோம் அவ்வளோ. ஸோ என்னோட ட்ரைபாட் வந்து உடஞ்சி போன காரணத்தினால் கையிலே எடுக்க வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கு இப்போ. இட்ஸ் ஃபைன். மாவு வந்து அரைச்சி வச்சிருக்காங்க, அதை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிட்டோம். ஸோ கைஸ் ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் மீ. ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் மீ. வந்து மாவை எடுத்து வெளியே வச்சிடணும். அப்பதான் தோசை அம்மா தோசை அம்மா தோசை. ஓகே, ஸோ சின்ன விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஒரு 3 years பேக் ஐ வாஸ் அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் அப்போவே யூடியூப் பண்ணியிருந்துருக்கணும். பட் இனிஷியலாக என்னால் பண்ண முடியல. பிகாஸ் வந்து நான் வந்து பால் வச்சுட்டு வர வெயிட் பண்ணேன். I'm coming to the point now. நிறைய பேர் என்னை பற்றி கேட்டிருந்தாங்க. அக்கா நீங்கள் எந்த ஊர், ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்கிறேன். மேபி ஒரு சின்ன திங் இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட்டப் இன் சென்னை தாங்க. ஸோ நான் சென்னையில் தான் பிறந்தேன், சென்னையில் தான் வளர்ந்தேன். என்னோட நேட்டிவ் வந்து ராஜஸ்தான். என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம், நான் வந்து மார்வாடி தான். என்னோட நேட்டிவ் வந்து ராஜஸ்தான். இப்போ வந்து நீங்கள் ராஜஸ்தான்லேருந்து சென்னை வந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், என்னோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. வந்து ஃபுல்லாகவே சென்னை தான். ஏன்னா என்னோட ஆக்சென்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சென்னையில தான் பிறந்து வளர்ந்துருக்கேன்றதுனால கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாகவே நான் நல்லா பேசுவேன். தமிழ் நல்லாவே பேசுவேன்றதுனால யா, ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட்டப் இன் சென்னை. வென் டிட் ஐ ஸ்டார்ட் மை கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இருந்தது. பட் நான் ஃபோன்லாம் சேஞ்ச் பண்ணனா இல்லை என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 4 years பேக் வந்து ஐ லாஸ்ட் மை பழைய யூடியூப் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டை நான் இப்போது எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு நான் டச் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா, சத்தியமாக சொல்கிறேன். டே ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்குது. யா, இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. இந்த வீடியோவே நான் எடிட் பண்ணி இன்றைக்கே நான் போஸ்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஜஸ்ட் என்னோட சின்ன ரொட்டீன் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு ரொட்டீன் இருக்குது. தட் இஸ் கொஞ்சமாக வெசல்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம வாஷ் பண்ணிடலாம். யூஸ்ஃபுல்லான்ற பாருங்க, வாய் எப்படி ரோல் ஆகுது. ஆக்சுவலாக வந்து நான் வெசல்ஸ் வாஷ் பண்ண மாட்டேன்.
ஏன்னா வந்து எனக்கு வந்து கையில் வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. அப்படின்னா அந்த சோப்பு லைட்டாக பட்டாலே வந்து கை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். பட் பரவாயில்ல, ஒரு 4-5 கப்பு ஸ்பூனு பிளேட்டு மட்டும் தான் இருக்குது, நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து பிரியாணி சூப் பண்ணி சாப்பிடலாம். தோசையே ஊற்றலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு லைட்டாக ஏதாவது சாப்பிடணும் தான் இருக்குது, அதனால் தோசை தான் ஊற்ற போகிறேன். புகை வருது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஊதுபத்தி இங்கே ஏற்றி வச்சிருக்கேன். அதான் நிறைய எனக்கு ஒர்க் இருக்கு, ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்சோ கைஸ், இந்த வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் வித் மீ, கூட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. மாடலாக இருக்கட்டும், கைஸாக இருக்கட்டும், எல்லாருக்கூடயும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ஃபோட்டோகிராஃபர் பார்த்துட்ருக்கீங்க வீடியோனா, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் மீ. லெட்ஸ் கொலாபரேட் அண்ட் ஒர்க். இது ஒன்று தான் எனக்கு மைண்டில் இருந்தது. ஸோ எஸ், கம்மிங் டு த பாயிண்ட், நானும் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்துட்ருக்கேன். என்னோட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க, என் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் மீ. ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். லைக் ஐ எம் ஓப்பன் ஃபார் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த பாட்டு தானாதும் தானானா தானாதும் தான். ஸோ கைஸ், இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. ஆல்சோ மழை வர மாதிரி இருக்குது. நான் டீ போட்டுட்டேன் அண்ட் நாங்கள் இப்போ டீ குடிக்க போகிறோம். இப்போ தான் ஈவெண்ட் முடிச்சு வந்திருக்காங்க, வந்து நம்ம டீ போட்டு குடிக்கிறோம். ஐ மீன் குடிக்க போகிறோம், டீ போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம குடிக்கலாம் வாங்க. உங்களெல்லாம் யாரையும் நான் காட்ட போகிறது இல்லை. பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ட்ராகிலாம் நம்மளுக்கு பண்ண தெரியாது. சியர்ஸ் தி டீ. ஓகே கைஸ், ஸோ இதோட என்னோட vlog நான் முடிச்சுக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் ரெடி ஆகிட்டு நாங்கள் வெளியே போக போகிறோம். ஸோ அதனால் அதை மேபி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி தொடர்ந்து vlogs பார்க்குறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பை.